ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பன் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இந்த பன் தோசை ஓரங்களெல்லாம் நல்லா கிறிஸ்பாக, நடுவில் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த தோசை செய்யறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. இந்த அரிசியோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேங்க. 2 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ 4 மணி நேரம் ஊறிடுச்சு. அந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு நான் அவல் சேர்க்குறேன். நான் சிகப்பு அவல் சேர்த்துருக்குறேன். வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் சேர்க்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அவலும் ஊறிடுச்சுங்க. அரிசியும் அவலோடையும் இன்னொரு கப் அளவுக்கு அதே கப்பால் தேங்காவை நான் துருவி வச்சுருக்குறேங்க. 1 கப் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்து இது 3த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா பஞ்சு போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கை விட்டு நம்ம கரைச்சிக்கலாங்க. கை போட்டு கரைக்கும் போது நல்லா புளிக்கும் மாவு. அதனால் நம்ம உப்பு நல்லா எல்லா புறமும் கலந்து வர மாதிரி கலக்கி வச்சுக்கணுங்க. இப்போ இந்த மாவு ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு நல்லா புளிச்சு வரணும். இப்போது மாவு புளிச்சிருச்சு, நல்லா பொங்கி வந்திருக்குதுங்க. இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்கணுங்க. உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும். கடுகு நல்லா வெடித்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரணுங்க. இது வறுந்து வந்ததுக்கப்புறமாக்கா 2 பச்சை மிளகாவை நான் பொடியாக நறுக்கி அதை இடித்து வச்சுருக்குறேங்க. அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கணும். கலர்லாம் மாற தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போது அதை எடுத்து கொட்டிக்கணும். கொட்டி மாவை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துருக்குறேங்க. இது தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் ஒரே ஒரு சிட்டிகை தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நிறைய போட்டோம்னாக்கா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அது நான் கொஞ்சோண்டு சேர்த்ததுனால அந்தளவுக்கு ஃப்ளஃபி கம்மியாக தான் வந்திருக்கு. இதை ஆப்ப சட்டியிலையும் ஊற்றிக்கலாம், வானல்லையும் ஊற்றலாங்க. சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு நெய் விட்டு தடவிட்டு மாவு ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் சுற்றிரும் 1 ஸ்பூன் நெய் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இதை மூடி போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி பன் தோசை ரெடிங்க.